ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புதுசாக தாமரை விதை வாங்கி இதை முளைக்க வைக்க போகிறோம். ஃபஸ்ட் அந்த விதைகளை எடுத்துகிட்டு இது நல்ல விதையா இல்லையான்னு முதல்ல செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டு நம்ம அந்த விதையை போட்டோம் அப்படின்னா, அது அடியில் போச்சு அப்படின்னா இது வந்து நல்ல விதைன்னு அர்த்தம். மேலே மதந்தது அப்படின்னா அது வந்து நல்லா முதிர்ச்சி அடையாத விதைகள்னு அர்த்தம். ஸோ அப்போ முதல்ல இதை நம்ம செக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நட்டு வைக்க போகிறோம். இப்போ அந்த 3 விதையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். சூப்பர் விதை. இதில் அந்த நுனி வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதை மட்டும் நம்ம லைட்டாக தேய்ச்சி எடுக்க போகிறோம். ரொம்பலாம் தேய்க்க வேண்டாம், லைட்டாக. எல்லோரும் தேய்ச்சி போட சொன்னாங்கங்கிறக்காண்டி நம்மளும் தேய்ச்சி போடுறோம். பட் வருதா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3 விதை மட்டும் நம்ம சாம்பிளுக்கு எடுத்துருக்கோம். லைட்டாக தான் தேய்க்கிறேன். இப்போ அந்த ஒரு பிளாஸ்டிக் கிளாஸில் தண்ணியை ஊற்றிட்டு அந்த 3 விதையை நம்ம இப்போ போட போகிறோம். 1 2 3 போட்டாச்சு. இதை அப்படியே ஒரு ஓரமாக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு தண்ணி கலங்கல் ஆச்சு அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கழுவி தண்ணியை மாற்றணும். இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை மேலே வந்து மிதக்குது. ஒரு விதை பார்த்தா தெரியுதா? இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முளைப்பு திறன் வரும்போது அந்த இலைகள் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி இந்த விதை மேலே மிதக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2 டேஸில் இலை கீழேருந்து தழுக்க ஆரம்பிச்சிருது. இப்போ பாருங்கள், 10 நாள் ஆயிடுச்சு. அந்த ஒரு இது நல்லா முளைச்சி வந்துருந்ததில் அது மேலே வரைக்கும் வந்துருச்சு. அந்த 2வது மிதந்த விதை வந்து கீழே இப்போ இறங்கிடுச்சு. கீழே போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அது எனக்கு முளைச்சி வரல. வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆனால் ஒரு விதை இன்னும் முளைக்கவே இல்லை. ஆனால் இந்த